மைலாட், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. கடுமையான சட்டங்கள் இருக்கு சார். குற்றங்கள் குறைஞ்சிருக்கா? எதுவுமே படிப்படியாக தான் குறையும் மிஸ்டர் பாரத். எப்ப பெண்ணினமே ஒட்டுமொத்தமா அழிஞ்ச பிறகா? மயிலாட், போக்சோ சட்டங்கள் ஆகட்டும், பெண்கள் மீதான வன்கொடுமைக்கு உண்டான சட்டங்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரு பெண்ணோட மரணத்தின் மீது தான் எழுதப்படுது. ஒவ்வொரு சட்ட திருத்த வரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை பலி தர வேண்டியிருக்கே. அதுக்கு துப்பாக்கி உரிமை தர்றது மட்டும் எப்படி தீர்வாகும்? மயிலாட், பெண்கள் கையில் துப்பாக்கி என்பது பயப்படக்கூடிய பிரச்சனை இல்ல. அவளை தாக்க நினைக்கும் மனித மிருகத்தை பயமுறுத்த பயன்படுத்த போகும் ஒரு கருவி. அப்படி பாருங்க, இப்ப சட்டத்துல துப்பாக்கி உரிமம் வச்சுக்க 21 வயசு கட்டாயம். அதை பெண்களுக்கு மட்டும் 18 வயசுன்னு குறைக்கலாமே. இந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் நம்ம தீர்மானிக்க முடியாது மைலாட். சட்டமன்றமும் சட்ட அமைச்சகமும் தான் தீர்மானிக்க முடியும். சார், இந்த வழக்கு லைவ் ரிலே ஆகுது சார். அதை சம்பந்தப்பட்ட அமைச்சர் பார்க்க மாட்டாரா? அவருக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? அவர் நினைச்சா நேர்ல கூட வரலாமே சார். விளையாட்டுத்தனமா இருக்கு. ஒரு சட்டம் படிச்ச லாயரா எப்படி பேசுறது? ஒரு சட்ட அமைச்சர் இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்துக்கு இங்க வருவாரா? என்ன தப்பு? மைலாட், அமைச்சர் விரும்பினா வரலாம், அதுக்கு எதுவும் தடை இல்லையே. இது இந்த நாட்டோட முக்கியமான பிரச்சனை தான். மாண்புமிகு சட்ட அமைச்சர் இந்த கோர்ட்டுக்கு வர முடிஞ்சா இந்த வழக்கு முடிவுக்கு வரும்னு இந்த நீதிமன்றம் திடமாக நம்புகிறது. ஜிபி சார், சட்ட அமைச்சர் மைலாட், இன்னும் அமைச்சர் அப்படி நினைச்ச நேரத்துக்குள்ள வந்துட முடியாது மைலாட். என்ன பேச விடுங்க. சட்ட அமைச்சர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருக்க போறாரு. அவருக்காக நம்ம காத்திருக்கலாம்னு சொன்னேன். ஓகே மைலாட். பாரதியின் குரலுக்கு நீதிமன்றம் நோக்கி ஓடோடி வந்த எங்கள் அமைச்சர். அமைதி. மறுபக்கம். உடன்பிறப்புகள் யாரும் உள்ள வரக்கூடாது. இது கோர்ட். சார், நீங்க வெளியே நின்னே பேசலாம். நிக்க சிரமமா இருந்தா உட்கார்ந்து பேசலாம். All are equal before law. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். நீங்க நீதி வழங்குற நீதி தேவதை. நீதிக்கு முன்னாடி எல்லாரும் நின்றுதான் ஆகணும். எதிர்கட்சிக்காரர்கள் ஏளனம் செய்தார்கள், மாற்று கட்சிக்காரர்கள் மார்தட்டி கொண்டார்கள். ஒப்பற்ற எங்கள் இனத்தலைவர், நிகரற்ற அறிவாளி, பண்பாளர், போர்ப்படையே வந்தாலும் அஞ்சாத சிங்கம். சார், இது கோர்ட். இங்க தனி மனித துதி எதுவும் தேவையில்லை. இந்த கேஸுக்கு சம்பந்தமா என்ன பேச நினைக்கிறீங்களோ அதை பேசலாம். மன்னிச்சிருங்கம்மா, கேமராவெல்லாம் பார்த்த உடனே பிரஸ் மீட்டோன்னு நினைச்சிட்டேன். நம்முடைய உடன்பிறவா சகோதரி பாரதி தொடர்ந்த இந்த வழக்கு புயல் மாதிரி இந்த தேசத்தையே புரட்டி போட்டிருக்கு. அந்த புயல்ல அடிச்சுக்கிட்டு வந்த சிறு சருகா நானும் இங்க வந்து நிக்கிறேன். சார், இவங்க எல்லாரும் முன்னாடி உங்களை பலார்னு அரைஞ்சா என்ன நடக்கும்? This is ridiculous my lord. இவர் அமைச்சர், இந்த நாட்டோட கௌரவம். இவரை போய் இப்படி பேசுறாங்க? ப்ளீடர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓ உரிமைக்காக குரல் கொடுக்க வந்த என்ன ஏமா அறையணுங்கிற? சார், நான் அரையணும்னு நினைக்கல. அரைஞ்சா என்ன நடக்கும்னு தான் கேட்குறேன். இந்த நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காகவும் அமைச்சரை மரியாதை குறைவாக கன்னத்தில் அறைந்த குற்றத்திற்காகவும் பாரதிக்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து ஆணையிடுகிறேன். நீ என்ன அப்படி கேட்டதே அரைஞ்சது மாதிரித்தமா இருக்கு. ஏம்மா, என்ன அவமானப்படுத்தணும்னு உனக்கே தோணுச்சு? எனக்கு அப்படி தோணலை சார். நீங்கள் தான் அப்படி யோசிச்சிங்க. நான் உங்களை இப்போ அரைஞ்சா இந்த கோர்ட் எனக்கு தண்டனை கொடுக்கும் இல்லையா? கண்டிப்பா. law will take its own course. எனக்கு தண்டனை கொடுக்கறனால மட்டும் நீங்கள் பட்ட அவமானம் மாறிடுமா? வாழ்க்கை முழுக்க உங்களை துரத்தாது? கண்டிப்பா துரத்தும். அந்த அவமானம் என்னைக்கு என்ன தூங்க விடாது. அப்போ வன்கொடுமை செஞ்ச பொண்ணுக்கு அதான நிலைமை. நீங்க தண்டனை கொடுப்பீங்க. எப்போ? ஒரு தப்பு நடந்த பிறகு நீங்க கொடுக்கிற தண்டனை கூட பழி வாங்குற நடவடிக்கை தான். ஆனா பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு அவ பட்ட அவமானத்துக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஒவ்வொரு நாளும் அவளை சித்திரவதை செய்யற அவமானத்தை எப்படி சார் துடைப்பீங்க? 18 வயசுல எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க முடிஞ்சவங்களால துப்பாக்கிக்கு உரிமை கொடுக்க முடியாதா சார்? துப்பாக்கியா? பெண்களே மாபெரும் சக்தி, அவங்க கையில துப்பாக்கி தரணும்னு ஏமா சொல்ற? ஓ, அப்ப கையில கரண்டி மட்டும் கொடுத்து சமைக்க சொல்லலாமா?
நான் அப்படி சொல்ல. படிக்கணும், பெண்கள் நிறைய படிக்கணும், பெரிய பெரிய அதிகாரத்துக்கெல்லாம் வரணும், இந்த அம்மா மாதிரி ஜட்ஜ் ஆகணும். எப்படி சார் வர முடியும்? எப்படி வர முடியும்? 9 வயசு பிஞ்சு குழந்தைய கூட விட மாட்டீங்க. ஒருத்தர் மட்டும் இல்ல, கூட்டம் கூட்டமா சேர்ந்து நாசம் பண்றீங்க. பெண்களை கடவுள்னு சொல்லுவீங்க, இருக்கிற எல்லா நதிக்கும் பெண்களோட பெயர் வைப்பீங்க. ஆனா உங்க முன்னாடி ரத்தமும் சதையுமா உயிரோட நிக்கிற ஒருத்திய வெறும் உடம்பா மட்டும் எப்படி சார் பார்க்க முடியுது உங்களால? நித்த செத்து பிழைக்கிறோம் சார். இருட்டா இருக்கே, அங்க போனா 4 பேர் வருவானோ? ரோட்ல ஆள் நடமாட்டம் இல்லையே, இங்க போனா 10 பேர் முளைப்பானோ? பஸ்ல 10 மணிக்கு மேல தனியா போக முடியாது சார். 5 பேர் துரத்துவானோ, கிளாஸ் ரூம்ல வாத்தியார் கை வைப்பானோ, காலேஜ்ல ஆசிட் அடிப்பானோ, அதை பண்ணுவானோ, இதை பண்ணுவானோ, நித்த யோசிச்சு எப்படி சார் படிக்க முடியும்? எப்படி வாழ முடியும் சொல்லுங்க? ஆண்டாண்டு காலமா ஆண்கள் எந்த உடல் பலத்தால எங்களை அடக்கி வச்சாங்களோ அதுக்கு சமமான பலம் வேணும். உடலால கிடைக்காத அந்த பலத்தை இந்த துப்பாக்கி எங்களுக்கு தரும். துப்பாக்கிங்கிற ஜடப்பொருள் உயிருள்ள ஒரு பொண்ணை காப்பாத்தும்னா அதை கொடுக்கறதுல என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? துப்பாக்கின்னு கேட்ட உடனே பயந்து அலறீங்க, வன்முறை வெடிக்கணும் கதறீங்க. 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு துப்பாக்கி உரிமை கொடுக்கறத பத்தி நானா எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா. அப்போ பெண்கள் மட்டுமே இருக்கிற ஆட்சியை கொடுங்க, பெண்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். இதுல எனக்கு முழு சம்மதம். பெண்கள் பாடசாலை, அவர்களுக்கான கல்லூரி, அவர்கள் வேலை பார்க்கின்ற இடங்கள், மகளிருக்கான பேருந்துகள் அனைத்திலும் துப்பாக்கி ஏந்திய பெண் காவலர்கள் இருப்பார்கள். இதற்கான ஆணை விரைவில் வெளியாகும். நன்றி. என்னையே கோர்ட்டுக்கு வர வச்சுட்டீங்களா? சாரி சார், நீங்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். சரி, எங்களை எல்லாம் காப்பாற்ற ரொம்ப பாடுபடுற. இருக்கட்டும்.